ஆள் இருக்காங்களா தெரியுது. ஐயா ஆமாம் இதோ உட்காருங்க. நான் எப்படியே வந்து உட்காரு. என்னங்கம்மா என்ன பண்ணுறது? அப்புறம் எல்லாம் அலைச்சல் தான். இப்படியே உட்கார மேலே நான் உங்களுக்கு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பக்கத்தில் எழுதுக்காரு. நான் தான் அண்ணாத்தோட பேர்பாட்டு இடம் வாங்கினேன். அது இப்போ நாங்கள் போனோம். நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகும்போது ஒன்றாடுறாங்க. ஆல்ரெடி அவங்க ஜெகஜோதிங்களுக்கு வந்து மனு போயிருக்கு. பெருமாளுக்கு வந்து மனு சம்மன் கொடுத்துருக்காங்க. பெருமாள் வந்து உங்களுக்கு தெரியாமல் தான், நான் தான் பெருமாள்கிட்ட வாங்கினது. பெருமாள் உங்களுக்கு தெரியாமல் தான் விற்றுருக்காங்க அந்த இடத்த. அவங்க வந்து ஜெகஜோதி அம்மாவும் அருள்மொழின்றவங்களும் என்ன நோக்கத்துக்காக விற்றாங்க, என்ன செலவுக்கு விற்றாங்க, அது நம்ம டீட்டெயில் தெரியணும். அப்படின்னா தான் நம்ம அதை வச்சு எதுவும் மனு போட முடியும். திடீர்னு வந்து மனு கொடுத்தா நாங்கள் என்னத்தை கொண்டு போன சனிங்க போட்டு வந்தோம் ஹைகோர்ட்டுக்கு. என்ன பர்பஸ்க்காக விற்றாங்க அந்த இடம், என்ன காரணம் தெளிவாக தெரியணும். நாங்கள் சரி நான் கேட்டு வரேன். நானே நேராக போகிறேன். ஏன்னா இவங்களுக்கு தெரியல என்ன எதுக்கு விற்றாங்கன்னு புரியல இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு. அதாவது பிள்ளைங்க யாருமே ஜெகஜோதியாவுக்கு ஒத்து வரல. சரி சரி. பெரிய பையனும் ஸ்டாலின்ன்றவன் கோமலதாஸ் இவங்க 3 பேரும் வந்தாங்க. வந்து இடத்த பார்த்தாங்க. இடம் வந்து அவர் சண்முகத்திட்ட இருந்தது. அப்போ கவுன்சிலர் சண்முகத்திட்ட சண்முகம் சுற்றி தென்னங்கன்று வச்சுட்டாப்புல வச்சுட்டு பட்டா அவர் பேருக்கு மாறி போச்சு. இப்படி மாறின பிறகு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, என்கிட்ட வந்து சொன்னாங்க இது போல் பட்டம் மாறிடுது. நான் போய் பார்க்கும்போது எல்லாமே மாறண்டு உண்மைதான் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அவங்கள வச்சு மனு போட்டு அப்போ இது வேலூருக்கு மனு போட்டு கலெக்டருக்கு அதை மூவ் பண்ணி அதை மாற்றி கொடுத்துட்டேன் அவங்க பேருக்கு. அதாவது அவர் தனபால் செத்து போனதால அந்த அம்மா பேரில் பட்டா கொடுத்துட்டாங்க. தாலுக்கா ஆஃபீஸ் மூலமாக பட்டா வந்துருக்கு. பட்டா வந்த பிறகு ஒரு தடவை நான் போய் ஓட்ட போகிறேன். சாயந்தரம் 5:30 மணி ஓட்டும்போது அவர் சண்முகம் என்ன பண்ணிட்டார், 2 வேனில் ஆளுங்களுக்கு வந்து என்னை அடிக்க வந்துட்டார். நான் பக்கத்தில் இருக்க போட்டால் ஜட்டியோடு தான் ஓட்டினேன். எல்லாம் போட்டு வண்டியெல்லாம் போட்டுட்டு அப்புறம் அவங்க தான் கொண்டு வந்து என்னை விட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா ஒரு தடவை போய் ஓட்டுறதுக்கு போனாங்க. ஓட்டக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க சண்முகம். அதனால் அந்த நேரத்தில் பிள்ளைங்க யாருமே அந்த அம்மாவுக்கு பணம் கொடுக்கல. எந்த காசும் அவங்களுக்கு வரல. அதனால் 2 பொண்ணு கல்யாணம் ஆகாது இருக்கா. அந்த பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணன்றதுக்காக அந்த இடத்த விட்டாங்க. இவளுக்கு அடுத்தது அஷ்டலட்சுமி. அவளுக்காக இவங்க வந்து சாமான்லாம் எடுத்தாங்க. அதை விற்று 3 லட்சத்துக்கு விற்றாங்க. விற்றுட்டு இப்போ 1 லட்சத்துக்கு சாமான் வாங்கிட்டாங்க. 1 லட்சம் அவங்க அம்மா எடுத்துன்னு போயிட்டாங்க. அடுத்த 1 லட்சம் என்கிட்ட இருந்தது. அதை மூர்த்தின்றவன் அவன் கையில் கொடுத்தாச்சு. பசங்க வரல, எவனும் வரல. அந்த இடம் மானான்ட்டான். அதாவது இந்த சொத்து விற்கும்போது பசங்களுக்கு தெரியுமா? தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவங்க அம்மாவை நடுப்பேரில் விட்டானுங்க. யாருமே அந்த அம்மாவுக்கு சோறு கூட போடல. இப்போ என்ன பண்ணுறா, அது சொத்து மதிப்பு இருக்குதுன்றதுக்காக நாங்கள்லாம் வாரிசு இருக்கும்போது அவங்க விற்றுட்டு அவங்க அம்மாவும் அக்காவும் தான் கேட்கணும். கேஸ் போடுறது இது தப்பு. அதான் இப்போ இவங்களுக்கு எல்லாம் பாகம் கொடுத்துட்டாங்களா அக்காவுன்ற மாதிரி? பாகம் கொடுக்கல. அப்புறம் கொடுங்க, நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க மேலே போட்டு நம்ம இருக்கு பார்க்கறது எடுக்க போனால் தானாக ஒதுங்க போகிறாங்க. இவங்களுக்கு உண்டான சொத்தை இதை காமிச்சிட்டு போக வேண்டியதுதான். நாமே பயப்படுவேன். இப்போ இவங்களை எதனா பண்ணிட்டு தான் நம்ம தப்பு, நாம போகிறதா யோகிக்கணும். இந்த அம்மாவுக்கு எதனா பண்ணிட்டு தான் வச்சுக்கேன். அதாவது எந்த சொத்தும் அவங்களுடைய சொத்தை நான் தொடலை.
அதான் அதான் இப்ப நானே இல்லைன்னா அந்த சொத்துலாம் அவங்க கைக்கு போயிருக்காரு. அது எது ஒன்றும் காப்பாற்றி வைக்கும் போது தான் நாளைக்கு வந்து குறைச்சல் வரும். ரெவன்யூல டீச்சராக இருந்ததால எனக்கு எல்லாமே பழக்கமா இருந்தாங்க. அதனால எல்லாத்தையும் மாற்றி கொடுத்தேன். அவர் தனப்பால் வாங்கினதோட சரி, அது எதுவுமே பட்டா மாற்றுறதோ அவர் பேர் கொண்டு வர்றது எதுவுமே இல்லை. அவங்கவுங்க பேரில் தான் இருந்தது. எல்லாத்தையும் மாற்றி கொடுத்து எல்லாம் செய்துட்டேன். இப்போ அது மட்டும் இல்லை, இப்போ தனப்பால் வந்து எஸ்சி. ஆனால் பசங்க என்ன பண்ணிப்பாங்க, சர்டிஃபிகேட் பூரா முதலியார்னு இருக்கும். அது ஒரு காரணத்தை வச்சு அவங்க அதான் இல்லை ஒருத்தர் கிறிஸ்டினை வந்து முஸ்லீமாக மாறிக்கிற வேற. அதில் ஒருத்தன் முஸ்லீமாக போயிட்டு அவன் இறந்துட்டாப்லையா? இறந்துட்டான். அவன் வரப்போகிறது இல்லை. ஆனால் இருக்கிறவன் வந்து அந்த சாந்தகுமார்னு பெரியவன் இருப்பான், அவன் முதலியாக இருப்பான். அவங்க அப்பனையும் முதலியாக ஆகிட்டான். எல்லா காசும் மாறிட்டாங்க. அது பிரச்சனை கிடையாது. மதம் மாறினா தான் பிரச்சனை. அது ஒன்றுலேயே அடிப்படும். இல்லை அது பிரச்சனை கிடையாது. மதம் மாறினா தான் பிரச்சனை. இந்து வந்து முஸ்லீமாக மாறாது, அவங்களுக்கு தான் பாகம் வராது. இந்தோட சொத்து தான் முஸ்லீம் போகாது. அது ஒன்று தான் அடிப்படுமே தவிர இந்த கலப்பு திருமணம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க பொய் நிறைய பித்தலாட்டம் நிறைய பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அந்த சொத்து எங்க உரிமைனா அது உரிமை வராது. சரி, உரிமை வராதுங்க நீங்க சொல்றீங்களா? அவங்க தனம்பா சொல்றது எங்க அப்பாவுக்கு தானே. இல்லை இல்லை சொல்றது ரைட்டு, அவங்க வர்றது வராங்க. இல்லைங்க, எவன் மரம் பாருங்க, குடிச்சு அங்கே உதைங்க. ஐயா உதகிட்டு அப்புறப்பட்ட உதகிற மேட்டரில் அன்றைக்கி அது ஒன்று தான் மதிப்பானுங்க. 5 போலீஸ் வந்தான். நான் போய் குறுக்க நிற்கிறேன், என் நிலத்து மேலே போகக்கூடாதுன்னு. என் செல்லை எடுத்து பிடிங்கிச்சு அந்த எஸ்ஐ பொம்பளை. ஏன்னா நான் ஒண்டி செயலாளர் கட்சிக்காரன் மூலியமாக கொஞ்சம் பேசுகிறேன். முதல்ல வந்து என்ன தான் லாக் பண்ணி பிடிங்க, முதல்ல எடை பண்ணி ஊனுக்கு சம்மனே கொடுத்தா உங்கள் நிலத்தா நிற்காது, எடை போ அப்படின்ட்டாங்க. வேற வழி இல்லை. புத்தி இருக்கிறத வித்தது அவங்க அம்மாவும் அக்காவும். அவங்க 2 பேரும் அவங்க என்னன்றாங்க, அவங்க அம்மா அக்கா விற்றாங்கல்ல, இவங்க ஒன்றும் இப்போ வந்து பொசிஷன் எடுக்க போகிறது கிடையாது. அவங்க 9 ப்ராப்பர்ட்டி கேஸ் போட்டிருக்காங்க. இது 7வது ப்ராப்பர்ட்டி. மொத்தம் 9 ப்ராப்பர்ட்டியில் 7 மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு தான் பவுண்டரி தான் பார்க்குறோமே தவிர உங்களுக்கு பொசிஷன் நாங்கள் எடுக்கல. நீங்கள் பயப்பட தேவையில்லைங்கன்ட்டு கொஞ்சம் நமக்கு க்ளோஸ் தான் அந்த எஸ்ஐ. அந்த அம்மா என்ன பண்ணி பொசிஷன் எடுக்க மாட்டாங்க, இருக்கிறத கலெக்டர் போட்ட உத்தரவு ஃபாலோ பண்ணுறாங்க, அது தடுக்காதீங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்போ கோவம் தான். சரி கலெக்டர் ஆடுறோமோ நம்ம மதிச்சு அவனை இறந்தாலும் இப்போ நீங்கள் வயசில் மூத்தா நீங்கள் சொல்கிறது கேட்கணும்ல. இல்லை அதுதான் அவன் முறையாக வரான். எனக்கு கோர்ட்டில் ஆடுக்குது, கோர்ட்லேருந்து ஆர்டர் போட்டாங்க கலெக்டர் இப்படி வரண்டு அவர் போய் வந்து கலெக்டர் வந்து ஃபைன் கட்ட வரும் அப்படின்னாங்க. அதுக்கு நம்ம இடம் கொண்டு அடுத்த கட்டம் நாம போவோம் அதே வழியில், எங்களுக்கு நியாயம் கட்டு போவோம். இப்போ இந்த அம்மாவுக்கு உண்டானது என்ன காட்டு, உனக்கு கட்டது காரியங்களா, இந்த அம்மாவுக்கு உண்டாந்து காட்டு, இவங்க பாகத்தை அங்கே எடுத்துக்கோ, இந்த அம்மாவுக்கு இந்த பாகத்தை விட்டுன்னு பேச வேண்டியது தான். அதுதான் இந்த அம்மாவுக்கு யார் யாருக்கு செலவு பண்ணாங்களோ அவங்க 2 பேரும் இவங்க கூட்டுவோம் கையில். உனக்காக உங்கள் கல்யாணத்துக்காக தான் நாங்கள் பண்ண விற்றோம், நீ கூட வாங்க 3 பேர் வந்தால் 3 பேர் பார்க்க சரியாக போச்சு. நமக்கு இவங்க 2 பேர் இருக்குது அவ்வளோதான். மீதி ப்ராப்பர்ட்டி யாரும் என்ன போங்க. இல்லை எல்லாத்துலேயும் போட்டு போறியா. இப்போ இந்த வீடு எடுத்துன்னு வச்சுக்கா, வீடு இப்போ 14 ஆக்குறனா ஏதோ ஒரு பாகம் வரும்ல. இப்போ இந்த வீட்டை உடச்சா புரியாமல் போடுமா? அகராவதிக்கு போனால் தான் இப்படி தான் வேலைக்கு ஆகும் போல. அதை கேட்கலாம், நம்ம உரிமையோட கேட்கலாம். அதுக்காக தான் என்ன அவங்களுடைய சொத்துலையோ எதுலையுமே நான் 10 பைசா வாங்கினதும் கிடையாது, நான் கேட்கறதும் கிடையாது. நான் டீச்சர் தான். அதான் பெருந்தன்மையாக போகிறீங்க நீங்கள். நான் வேலைக்கு போன பிறகு தான் கல்யாணம் பண்ணேன். சம்பளத்தை வாங்கிட்டேன். அவங்க வீட்டில் போயிட்டு நான் 3 வேலை சாப்பிட்டது கூட கிடையாது, சமைச்சு போட்டது அவங்க அந்த இதுவே கிடையாது. அப்படி தான் நான் வாழ்ந்துட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி இருக்காங்களா? ஜெயலலிதா அம்மா இருக்காங்க. அன்னைக்கு கேட்குறேன் அவங்க அம்மா எங்கள் அம்மாவா அது எங்கே இருக்கிறாங்கன்னு நீ போய் கண்டுபிடி. அவர் சொல்கிறாரு ஃபஸ்ட்டு வந்தாப்புல காமராஜர் ஒருத்தர் வந்தார். உங்கள் அம்மாண்ணா எங்கள் அம்மா செத்துட்டாங்க அப்படின்னாப்புல. உங்கள் அம்மா செத்துட்டாங்கன்னு போய் நம்ம என்ன பேச முடியும்? இல்லையா நமக்கு அந்த அளவுக்கு சுதாரிப்பில்லை. அப்போ நம்ம வேணான்னு போச்சு மதுக்கு போவாது அப்படின்னு ரெக்கார்டு ப்ராப்பராக எழுதி வாங்கியிருக்கோம். ரெக்கார்டு கரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி போர்ஜரி பண்ணி வாங்கலை. இங்கே டாக்குமெண்ட்டு கரெக்டாக இருக்குது, விற்றது உண்மை, அதுக்கு சாட்சி இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டுருக்காங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ஏன் சம்பா இவங்களுக்கு தெரியல, என்ன கேட்டாலும் புரியல, பக்கம்ன்றாங்க. எப்போ என்னாச்சுன்னு தெரியல. சரி நான் ஹைகோர்ட் நான் தான் கூட போனேன். வக்கீல் தெளிவாக கேட்டுவாங்க, என்ன ப்ராப்பர்ட்டி என்ன செலவு விற்றாங்கன்னு தெளிவாக கேட்டுவாங்க. கல்யாணத்துக்காக ஓகே அதுதான். அடுத்த காரணம் என்னன்னா அந்த இடத்த அவர் சண்முகம் ஓட்ட விடலை, ரொம்ப தகராறு பண்ணியிருந்தாங்க. இல்லை கவுன்சிலர் வண்டியில் மாட்டு வண்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அவ்வளோ தண்ணி வச்சு எங்களுக்குலாம் நல்லா தெரியாது. அதுலேயும் நான் போயிட்டு தான் நான் முன்னே நின்று அதை செய்து கொடுத்தேன். அந்த ஆளையை நான் எடுத்து தான் போனேன். எண்ணெயை வெட்டி போடுறதுக்கு எவ்வளோ இது பண்ணாங்க, எல்லாத்தையும் தச்சு தான் வந்தேன் நான்.
சரி அதுதான் சரி என்ன டீட்டெயில் தெரியல கேட்டு போகிறதா வந்தோம். அவங்க சொத்துக்கு பாகம் வேணும்னு போட்டுக்கிறாங்க. ஆ இப்போ இவங்க சொத்து இவங்களுக்கு பாகம் என்ன ஆச்சு? நான் ஒன்று அப்படியே பண்ணேன்னா அவங்க எத்தனை இடம் சொத்து இருக்குதோ அத்தனை இவங்களுக்கு ஒரு பாகம். அதை தான் நானும் சொல்கிறேன். இப்போ நான் போட்டுட்டு என்ன பண்ணுங்களேன், எங்கே போய் நிற்பானுங்க? இல்லை அடுத்த கட்டு போட்டு தான் அவனை வேறு வழி இல்லைண்ணே. இப்போ அதான் தெளிவாக கேட்டு சொன்னார். காப்பாற்றினா நீங்கள் போட்டு தான் இல்லை நாங்கள் பண்ணுறது நீங்கள் பண்ண தேவையில்ல, அவங்க போட்டுக்குவாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து இவங்க வந்து இப்போ கைது போட்டு வச்சுருக்காங்கன்னும் போது இவங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி எங்கே தான் 9 ப்ராப்பர்ட்டி 9 சொத்துலையும் காட்டுங்க இவங்களுக்கு உண்டான பாகத்தன்னும் போது அவங்க தானே வந்தவன வழிக்கு. அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி விட்டு போங்க, நீங்கள் இந்த அம்மா வந்து அங்கே என்ன எடுத்துன்னா ஒழிஞ்சு போங்கன்னு சொல்லி அவங்க வீட்டிலே 2 பொண்ணை கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் அந்த பொண்ணுங்க வெளியே தான் இருக்குது. ஒரு பொண்ணு வெளியே இருக்குது, ஒரு பொண்ணு அந்த வீட்டில் இருக்குது. அதுக்கும் காமராஜ் தொல்லை கொடுத்துருக்கோம். யார் வீட்டில் கொடுத்துருக்கீங்க பொண்ணு? தம்பிக்கு மச்சானுங்க மச்சானுங்களுக்கு. ஓஹோ இன்னொருத்தன் பேர் என்ன, சந்திரன் 2 பேருக்கும் பொண்ணு கொடுத்துருக்கேன். அவங்க உட்காந்து கட்டின்னு போனாங்க. நான் உனக்கு பொண்ணை கொடுத்தேன், உன் பொண்ணை எனக்கு பிள்ளைங்களுக்கு கொடுன்னு கட்டின்னு போனாங்க. 2 பொண்ணு அங்கே இருக்குது. அம்மா பொண்ணுங்களுக்கு இன்றைக்கும் நான் பணம் அனுப்பிச்சுன்னு தான் இருக்கிறேன். அவங்களுக்கு குறைச்சி கொடுத்துன்னு உட்காந்துறாங்க 2 பேரும். ஆமாம் சரி வரட்டும், ஏன்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். நான் இது போல் நான் ப்ராப்பராக இறங்கி பார்க்க போகிறேன். ஏன்னா நம்ம பயப்படுறது ஒன்றும் இல்லை. நம்ம வந்து திருட்டுப்படியாக கையெழுத்தவங்களை யார்ட்டையும் மோசம் இல்லை. நம்ம ப்ராப்பராக விற்றுறீங்க மனசாட்சி. நீங்களே சும்மா சொல்கிறீங்க இதே அதில் கல்யாணத்துக்கு விற்று ரைட்டு. இவ்வளோ மனசாட்சியோட இவர் பேசுகிற பற்றியா இவர் ஒரே ஆளை போதும் நமக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. எவ்வளோ அயோக்கியம் பண்ணுறது இவருக்கே தெரியுது. இல்லை சந்தோஷம் இல்லை, நீங்கள் வாஜராக இருக்கும்போது சொல்ல மாட்டீங்க, அந்த இடத்துக்கு போக மாட்டீங்க. நீங்கள் வாஜராக இருந்து இப்போ தான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதுல்ல அவர் வாஜராக இருந்தார்னு. மேக்ஸிமம் வாஜராக இருந்து யாரும் இந்த அயோக்கியத்துக்கு இந்த கோல்மலுக்கு போக மாட்டாங்க மேக்ஸிமம். ஏன்னா அவங்க 4 பேர் உருவாக்கியிருக்காங்க. நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டு எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், இது போல் 3000 நான் 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறேன்பா இந்த இடத்துக்கு அப்படின்னு. அதுக்கேட்ட போய் கொடுத்த பூரா கல்லஞ்சரண்டா இருக்குது, அது எப்படா நம்ம க்ளீன் பண்ணி எப்படா பயிர் வச்சுட்டு அது வேணடா அப்படின்ட்டாரு. நான் மறுநாள் அவர் இவர் வாத்தியாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இது போல் எனக்கு இடம் வேணாம், எங்கள் அப்பா வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே மறுநாள் வந்து 2 தரகர் இந்த சிறுபாத்தில் தரகராக அவங்கள இட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டு போல பொண்ணு கல்யாணம் நின்றுட்டு போகிறது எப்படியாவது மனசு வச்சு அது வாங்கிக்கப்பா அப்படின்னு உங்கள் கையில் இருக்கிறத கூட நாங்கள் மேரேஜ் பண்ணுவோம், இது போல் பொண்ணு வாழ்க்கை கெடுக்காதீங்கப்பா அப்படின்னா சரின்ட்டு. சரி இவங்க 2 பேர் இவரையும் நம்ம பயங்கர சொல்ல போகிறாங்க. ராஜி தம்பி தானா? சன் மாமியார் முடிக்கிறது ஆஸ்பத்திரி. ஆமாம் அது 3ஆவது ஆளை பார்த்தா தெரியும், எனக்கு பேர் தெரியல. எல்லாம் தெரியும் சார். வயசாகுதுல்ல வயசாகுதுல்ல என்ன பண்ணுது? இல்லைங்க இப்போ தான் சாப்பிட்டேன், ஜூஸ் சாப்பிட்டு ஒரு லேட் ஆச்சு நின்று 2 பேர் ஜூஸ் சாப்பிட்டான். ஒன்றும் இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறது இது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க ப்ராப்பர்ட்டிக்கு தான் இதுன்னு இவங்க இந்த அம்மாவுக்கு எங்கேயும் நீங்கள் பாகம் வாங்கலை, அது வரைக்கும் சந்தோஷம். அது வரைக்கும் நீங்கள் ஏன் நீங்கள் 2 பேர் கைப்பற்றலை, நீங்கள் சொல்கிறது செல்லும். அவங்க என்ன கோல்மெல்லாம் பண்ணின்னு வரட்டும், பார்த்துக்கலாம். அதான் எனக்கு சொத்து இருக்கு. டேய் அவங்க மொத்தத்து குரூப்ல வந்து போடுவாங்கடா. அவனுக்கு தாய் பொண்ணுன்னு பொண்ணு அதெல்லாம் தங்கச்சி அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு வேண்டியது பணம் தான். அவன் புத்தி அப்படிதான் போகும். நாம நியாயத்தை கட்டுப்படுவோம், அவன் நியாயத்தை கட்டுப்பட மாட்டான். சரி வித்து பொண்ணை கட்டி கொடுத்தாங்களே அது எவ்வளவு கல்யாணம் கட்டி கொடுக்கல, அப்படியே நின்று போச்சு. அந்த கல்யாணம் நின்று போச்சு. சாமான்லாம் எடுத்துன்னு போய் போட்டோமே தவிர கல்யாணம் பண்ணி நின்று போச்சு. என்ன எவனுமே இது பண்ண கல்யாணம் பண்ணி முடிச்சீங்களா இல்லையா? எது அந்த அம்மாவுக்கு கல்யாணம் முடியல, அப்படியே நின்று போச்சு. எவனும் ஒத்து வரல. இன்னும் கல்யாணம் கட்டியே கொடுக்கல. கல்யாணம் அவ்வளோ வயசாகி போச்சு. பொண்ணு கல்யாணம் ஆகாதான் அந்த வீட்டில் இருக்கிறான். இந்த பாவத்தை எங்கே போய் திருப்பி ஆகுதவங்க? அவனுக்கு தான் கொடுக்கணும். நாங்களே எத்தனையோ எடுத்து பொண்ணு அவனுக்கு மாப்பிள்ளை பார்த்தோம். அந்த பொண்ணுக்கு வேணான்னு சொல்ல அப்படியே நிறுத்தி விட்டாங்க. நீ செலவு பண்ணுறியா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் செலவு பண்ணணும். அப்போ அவங்க பண்ணுறது இல்லை, அவங்க பண்ணணும். எவனும் பண்ண மாட்டான். பெத்த தாய்க்கே பண்ணலன்னா அப்புறம் வேறு யாருக்கு பண்ண போகிறான்? அதான் கேட்குறேன், மனசாட்சி இல்லாமல் எங்கள் அம்மா செத்துட்டாங்கன்றாப்புல காமராஜன்றவர். எங்கள் அம்மாலாம் செத்துட்டாங்க அப்படின்னு. இப்போ கேட்டா எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டா நீ போய் கண்டுபிடினாப்புல. அதில் இன்னொருத்தர் அந்த ஜெகஜோதியுடைய தங்கச்சி ஒருத்தங்க இருக்கிறான் நாவக்கரையில். அவளா எல்லாத்தோட மோசமானவன். ஜெகஜோதி கருத்த விட இப்போ தான் சாரதான்னு பேர். அந்த அம்மா தான் கெடுத்த விட
எங்க பாட்டை நம்ம வாங்கி வச்சாரு நம்ம ஜாதிக்காரர் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடி ஜாயின்ட்டு ஜாயிண்ட் வாங்கிட்டாங்க. 600 ரூபாய் என்ன 600 தான் வாங்கி வாங்கி கொடுத்தாரு பையன். நம்ம ஜாதிக்காரர் தனப்பாதூர் அந்த பக்கம் நாட்டாம இருக்கிறது மாணவி நாட்டம் அந்த நாட்டம் வந்து மாடு வச்சுக்கணும் மாடு வச்சு நம்ம கொண்டு பக்கம் ஓடின்னு வர பார்த்தீங்கன்னா அப்புறம் எங்கள் தாத்தா சொல்லிக்கிறாரு ரொம்ப பெரியவரா ஏன்னா அவர் கேட்டுக்கிறாரு கண்பாலாம் எங்கன்னா இடம் இருந்தால் சொல்லுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்போ இவர் சொல்லிக்கிறாரு இது போல இந்த இடம் கொடுத்துருக்காரு இல்லை நீ வச்சுக்கிட்டா வச்சுக்கிட்டாரு அப்புறம் போய் டிசி DC லேண்ட் அவங்களுக்கு அந்த ஜோயனுக்கு கொடுத்தது அவர் இன்னும் அந்த சூழ்நிலை அவர் தனப்பால் கொடுத்தாரு. சரி ஏதோ வாங்கினாங்க பண்ணாங்க எல்லா சூழ்நிலையும் விற்றுட்டு வந்தாங்க 22 வருஷம் கழிச்சு வந்து இப்போ தொல்லை ஊற்றுன என் பக்கத்தில் என் பங்காளி ஒருத்தன் இருக்கான் அவன் பேச்சு கட்டு தான் மாட்டோமோ அவனுக்கு வழி இல்லை இப்போ நான் பிளாக் பண்ணிட்டேன் எனக்கு அவனுக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனை நான் பிளாக் பண்ணினேன் சரி. அதனால் நீ கொஞ்சம் கேஸ் போட்டுன்னு வா உனக்கு தீர்ப்பாச்சுன்னா உன் பாகத்தை நான் வாங்கிக்கிறேன் நான் வாங்கி குறைச்சி கொடுக்குறேன்னா இப்போ அதையும் வாங்குறதுக்கு வழி இல்லாமல் ஆகிட்டான் சுத்தமாக கொஞ்சம் வரதில்லை கிளப்பி விட்டுட்டான் நாளைக்கு ஒரு மடக்குங்க இல்லை இல்லை மடக்கு சாத்து அவன் எந்த கேஸுன்னு போறான். அங்கிருந்து வந்து கார் எடுத்துன்னு வந்து 7 பேர் அடியாளத்தில் எடுத்துன்னு வந்தாங்க 2 வக்கீல் எடுத்துன்னு வந்தாங்க எங்கள் பக்கம் கோர்ட்டில் தீர்ப்பாயிடுச்சு எல்லாம் போவா